نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله أما بعد فإن خير حديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் ஆழப்பெரும் கிருபையும் நமக்கெல்லாம் நேர்வழி காட்டி சென்ற அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் நீத்து காத்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், முஃமினான ஆண் பெண்கள் அனைவரும் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே இறை வணக்க வழிபாடை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சமயத்திலே உங்கள் மத்தியிலே உரையாடுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவெனில், படைத்தவனின் பார்வையில் பலவீனமானவர்கள் என்கிற ஒரு மகுடத்தின் கீழ் அல்லாஹ்வினுடைய வேத வரிகளை கொண்டும் நபிகளாருடைய வழிகாட்டுதலை கொண்டும் சமகால நிகழ்வோடு பின்னி பிணைந்து சில பயனுள்ள தகவல்களை அறிய இருக்கிறோம். இறைவன் நாடினால் இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்தை படைத்திருக்கிறான். மனித குலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு விதமான மாற்றங்களை, நிறமாற்றங்களை, உடல் அமைப்புகளிலே பல்வேறு விதமான தோற்ற அமைப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி வைத்திருப்பதை மனித குலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யாரும் இதில் இருவேறு கருத்து சொல்லல. மக்கள் கருப்பாக இருக்கிறார்கள், வெள்ளையாக இருக்கிறார்கள், பார்வை குறைவுடையவர்களாக இருக்கிறார்கள், ஊனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், குள்ளமான நட்டையான தோற்றத்திலே இருக்கிறார்கள் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் யாரும் இருவேறு கருத்து சொல்லல. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அங்க பாத்தீங்களா, எங்க ஏரியால அப்படியே வெள்ளனா உலகம் ஃபுல்லா வெள்ளையாத்தான் இருக்கிறாங்க. குருடர்களே அற்றவர்களா யாரும் இல்ல, ஊனமற்றவராக யாரும் கிடையாது என்று யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு இன்னைக்கு அந்த நிகழ்வானது மக்களால் உறுதிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில், மனித குலத்தை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பார்வையில் பலவீனர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பார்க்கிறான், அவர்களை இறைவன் எப்படி அணுகுகிறான் என்பதை மனித குலத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு தருணத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சூரத்து நிசாவுடைய 127வது வசனம், 4வது அத்தியாயம் 127வது வசனம், இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி காட்டுறான். இந்த பெண்களை பத்தி கேட்கிறாங்க. பெண்கள்னா சகாபாக்கள் எந்த பெண்கள்லாம் இந்த அனாதையாக இருப்பாங்களா இல்லையா, அப்படிப்பட்ட பெண்களை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். குலில்லாஹி, அல்லாஹ் சொல்றான், யுஃப்தீக்கும் ஃபிஹின்ன, அவர்களுக்கு நீங்க நலவு நாடணும். அனாதையாக இருக்கிறார்களா இல்லையா, யார் கேட்பாரற்று இருக்கிறாங்களோ, யாருக்கு தாய் தகப்பன் இல்லையோ, இப்படிப்பட்ட அனாதைகளா இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நீங்க மகர் கொடுக்காம திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அனாதை தானே, யாரு கேட்கறதுக்கு இருக்கிறா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க அப்படிப்பட்ட பலவீனர்களுக்கு நீங்க மகள் என்கிற இந்த ஃபர்லை கண்டிப்பாக நிறைவேற்றி அவருக்கு அந்த மகரை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்தியை சூரத்து நிசாவுடைய 127வது வசனத்திலே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான்,
வல் முஃப்ஸிதீன் வல் முஃப்ஸிதீன, யார் பலவீனர்களாக இருக்கிறார்களோ, அப்படி பலவீனர்களாக இருக்கக்கூடிய மினல் வாலிதைனி, சிறுவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, அந்த கூமூலில் யதாமா பில் கிஸ்தி, அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். யாரு பலவீனமாக இருக்கிறாங்களோ, பார்ப்பதற்கு ரொம்ப தோற்ற அமைப்பிலும் பொருளாதாரம் சார்ந்த சூழ்நிலையிலும் யார் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணுமா, பில் கிஸ்தி, அப்படி இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பில் கிஸ்தி, அவங்ககிட்ட நீதியா நேர்மையா நீங்க நடந்து கொள்ளணும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், வமா தஃஅலூன மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ கான பிஹி அலீமன். நீ எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அதை நான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவனா இருக்கிறேன், நான் இந்த விஷயத்தை பத்தி பார்க்கிறேன், கண்காணிக்கிறேன். எந்த விஷயத்தை அல்லாஹ் கண்காணிக்கிறான், யார் பலவீனமாக இருக்கிறார்களோ, யார் சிறுவர்களா இருக்கிறார்களோ, இப்படி பலவீனமாக இருக்கக்கூடியவர்களை பற்றி நீங்க அவங்க மத்தியில நீதமா நடந்துக்கிறீங்களா இல்லையா, அதை பத்தி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்தியை வைத்து நம்ம விளங்கி கொள்ளலாம். யார் உலகத்துல பாதிக்கப்பட்டவர்களாக அல்ல பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யார் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நீதம் செலுத்த வேண்டும், அவர்களுக்கு மத்தியில நன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் அழுத்தமாக ஆழமாக மனித குலத்திற்கு பறைசாட்டுகிறது சகோதரர்களை. ஆனா மனித குலத்தினுடைய ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கை என்னவென்று சொன்னா, உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய மனிதன் தோற்ற அமைப்பில கலர்ல வேற வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன் மனிதனுக்கு கூடிய அந்த கொடுத்திருக்கப்படக்கூடிய முடிகள் இருக்குல்ல, இதுல கூட சிலருக்கு இருக்கு, சிலருக்கு இல்லாமல் இருக்கிறது. சிலருக்கு பார்வை இருக்கிறது, சிலருக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறது. சிலர் ஊனமாக இருக்கிறார்கள், சிலர் நல்ல தோற்ற அமைப்பில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பலகீனப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த குறைபாடு உள்ளவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, இவர்கள் எல்லாம் என்னப்பா இது வாழ்க்கை, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு மனிதன் நினைத்து விடக் கூடாது. அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று என்னவென்று சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 57வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்துல கலா கதிர் விதியை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறான். இதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், நீங்க இழந்து போன ஒன்றுக்காக வருத்தப்படாம இருக்கிறதுக்காகவும், கிடைச்ச ஒண்ணுக்காக பூரிப்படைந்து பெருமையினுடைய உச்சத்துக்கு சென்று விடாமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ் விதி ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் விதியை உருவாக்கியிருக்கான். எதுக்காக? இழந்து போயிருக்கிறேன், எனக்கு கை கால்கள் சரியா இல்ல, நிறங்கள்ல குறைபாடு இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நீங்க விதியின் மீது நம்பிக்கை வைங்க. எந்த விதி? நீங்க இறைவனுடைய பார்வையில கீழ்த்தரமான ஆட்கள் அல்ல, இறைவனுடைய பார்வையில நீங்க பாவம் செய்தவர்கள் அல்ல என்று நீங்க நம்பிக்கை வைங்க. அதே மாதிரி பொருளாதாரம் கிடைச்சிருச்சு, உடல் தோற்ற அமைப்பிலும் குறை அற்றவர்களாக நல்ல நிலை இருக்கிறேன், நீங்க பெருமைக்காக போயிடாதீங்க, பெருமை கொள்ளாதீங்க, ஆணவம் கொள்ளாதீங்க. இறைவன் அது உங்களுக்கு கொடுத்த வெகுமானமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இழப்புகளை பற்றியும் அவன் மனித குலத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மாராயங்களை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களை. அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்துல வாழும்போது மனித குலத்துல சில இழப்புகளை சந்திக்கும் போது, இல்ல சில குறைபாடுகளோடு மனிதர்கள் பிறக்கும் போது அவர்களை பாவம் செய்தவர்களாக இஸ்லாம் பார்க்கல, அவங்களாம் 3ஆம் தர குடிமக்களாக இஸ்லாம் பார்க்கல. அவர்களுக்கு என்ன தனி சிறப்பும் தனி வெகுமதிகளையும் கொடுத்திருப்பத குர்ஆனில் ஹதீஸிலும் ஏராளமான இடங்கள்ல பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களோடு இருந்த தோழர்கள், அப்படி இருந்த தோழர்கள்ல பிரசித்தி பெற்ற பல நபி தோழர்கள் இருந்தார்கள். அதுல ஒருவர் தான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உம்மி மக்தும் அவங்களுடைய தாய், அவங்க பேர் அப்துல்லா ஐயர், அவருடைய தந்தையுடைய அவங்களுடைய தாயினுடைய பேர் என்ன சொன்னா உம்மி மக்தும். அப்படின்னா என்ன? அதாவது கண் மூடியவனுடைய தாய். கண் மூடியவருடைய தாய்னா என்ன அர்த்தம்னா, கண் பார்வையற்றவருடைய தாய் இவர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சகாபி இருந்தார். எப்படி இன்னைக்கு சொல்ற மாதிரியா பாவம் செய்தார்கள் என்ற அர்த்தமா? இந்த உலகம் உள்ளளவிற்கும் இதற்கு முன்னாடி பல 1400 வருடங்களாக இவரை பெருவாரியான மக்கள் இப்படித்தான் அழைத்து வந்திருக்கிறார்கள். எப்படி? அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் இறைவன் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று மனித குலம்
அவருக்காக பிரார்த்தனை செய்கிறது. இஸ்லாமியர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். யார் அவர்? கண் பார்வையற்றவர். கண் பார்வைனா எப்படி? நீங்க ஹதீஸ்ல எடுத்து பார்க்கலாம். கண் பார்வையுடையவர்களாக இருந்து கொஞ்ச காலத்துல கண் பார்வை போயிருக்கும்ல, அந்த மாதிரியான ஆள் இல்ல. இவங்க பிறக்கும் போது கண் பார்வை அற்றவர்களாக பிறக்கிறார்கள். ஆனா இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு என்ன? ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் தெரியுமா? ஒரு வசனம், அபஸ வதவல்லா அன்ஜாஹுமுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யதக்கரு ஃபதன்ஃபு திக்ரா ஃபஅம்மா மன் இஸ்தக்னா. இந்த வசனம், அபஸ வதவல்லா, இவர் கடுகடுத்து விட்டார். யாரை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறா? மனித குலத்தினுடைய நேர்காட்டியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அங்க இருக்கக்கூடிய மக்கத்து குறைஷிய தலைவரிடம் பேசுகிறார்கள். இந்த இஸ்லாத்தை சொல்லுவோமே, சொன்னா ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா உத்துபா, ஷைபா, உமையா இவரெல்லாம் பெரிய தலைவர்கள். இவங்கிட்ட சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க, அல்லது இஸ்லாத்தை பற்றியான தவறான புரிதல்கள்ல இஸ்லாமியர் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்கல்ல, அதையாவது கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். மக்கத்து குறைஷிய தலைவர்கள் அபு ஜஹல் என்ன? முட்டாளுடைய தந்தை. ஆனா அரபுலகம் அவர்களுக்கு வைத்த, முஸ்லிக்குகள் வைத்த பேர் என்ன? அபுல் ஹக்கம், அறிவாளி. உண்மையிலேயே உலக பார்வை என்று ஒன்று இருக்குல்ல, அந்த உலக பார்வை சில பேர் சொல்லுவாங்கல்ல, இஸ்லாமிய பார்வை சொல்ல, உலக பார்வையில பார்த்தா அபுல் ஹக்கம் மிகப்பெரிய ஒரு தலைவர் தான். ஆனா சிந்திப்பதுல கோளாறுடையவன், பார்ப்பதுல கோளாறுடையவன், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், பிறரை தட்டம் தட்டக்கூடியவன். அதற்காக இஸ்லாம் கொடுத்த பட்டம் அபு ஜஹல், அறிவியலினுடைய தந்தைவன். இவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க. இன்னும் சொல்வதா இருந்தா, இந்த உலகத்துல சத்தியத்தை புறக்கணிச்சு மக்கள் மத்தியில வெறுப்பை பிரச்சாரம் செய்து இருக்கக்கூடிய தலைவர்களாக சில பேர் இருக்கிறார்களே, அந்த தலைவர்கள் அரபுலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு ஒப்பீட்டளவில் சமமானவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை செய்தியை சொல்வதற்காக பேசுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா இல்ல. அந்த சமயத்துல அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஏதோ ஒரு செய்தியை கேட்க வர்றாங்க, ஏதோ ஒன்று பேச வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுகு எடுத்துட்டாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். அபஸவத்தவல்லா அன்ஜாஹுல் அமா, இவர் கடுகெடுத்து விட்டார். யாருக்காக இந்த வசனம் இறக்கப்பட்டது? யாரை குறித்து கண்டிக்கப்பட்டது? இன்னகல்லா அலா ஹுல்கின் அலீம், உயர்ந்த நற்குணத்தில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் அப்படி இல்ல, உயர்ந்த நற்குணம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மனிதன் என்ற அடிப்படையில அவர்கள் ஒரு கட்டத்துல இஸ்லாத்தை சொல்லுவதற்காக அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நிகழ்வு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல அரங்கேற்ற என்ன? கண்டறியாத ஒரு மனிதர் வருகிறார். தன்னுடைய தேவையோ அல்லது அறிவுரையோ பெறுவதற்காக பேசுறாங்க. ரசூல்லா அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் மனிதன் கடுகு எடுத்துட்டாங்க. இறைவனுடைய பார்வையில அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறப்பித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் செய்தது ஒரு பிழை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டித்திருக்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? பிற்காலத்தில் சொல்லும் போது யாரால் நான் கண்டிக்கப்பட்டேனோ அவர் வந்து கொண்டிருக்கிறார், வருக வருக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்களே. நீ முன்ஜென்ம சந்தத்துல பாவம்பா, நீ முன்ஜென்மத்துல இப்படித்தான் இருந்த என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? இல்ல. இஸ்லாம் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள், சிறப்புகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, நம்மளுக்கு அதை பத்தி தெரியல. அதாவது நிழல்ல இருக்கவங்களுக்கு வெயிலுடைய தாக்கத்தை பற்றி புரியாதவர்களாகத்தானே இருப்பாங்க. அதுபோல நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்கு சகோதரர்களே. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த பதவி என்ன தெரியுமா? இன்னைக்கு பெரிய பெரிய மட்டங்களிலே போய் அவர்கள் சேர வேண்டும் என்று சொன்னா அவருடைய பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகுமான விதிகளின் அடிப்படையில் கூட பல்வேறு இடங்கள்ல பூசரியமார்கள் அமர்த்தப்படுவது இல்லை என்பது இந்து மக்களுடைய குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தீர்மானித்த மஸ்ஜிதுன் நபவி, இந்த மஸ்ஜிதுன் நபவில பாங்கு சொல்லுவதற்காக அழைக்கப்பட்ட முதல் நபி தோழர் யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கருப்பானவரு, அபிசியத்து அடிமை. ஆனா இஸ்லாத்தின் பார்வையில யாரு?
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றமா இல்லையா? இதுக்கு முன்னாடி பல அறிஞர் பெருமக்கள் இவரை பற்றி பேசியிருக்கிறாங்க, சகாபாக்கள் இவரை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி சொன்னாங்க, அபூ சுஃபியான் செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயம். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கிறாங்க மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாடி. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக் கொள்கிறார்கள், இவர் இவ்வளவு அநியாயம் செய்கிறாரே, அல்லாஹ்வுடைய வாள் இவரை பதம் பார்க்காமல் இருந்து கொண்டா இருக்கிறது என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுகைப் அவர்களும் இப்படி சொல்லி விடுகிறார்கள். சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, அவர் யார் தெரியுமா? மக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், என்ன பேசுறீங்க என்று கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்டிக்கிறார்கள், யார் நீங்க கோவப்படுத்துறீங்க? அவரை பிலால் அவர்களை நீங்க கோவப்படுத்தினா அல்லாஹ்வை கோவப்படுத்தியதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட நபி தோழர்களை இஸ்லாம் எந்த இடத்துல வைக்குது? பிறப்பின் அடிப்படையிலோ, அவர் கொடுக்கப்பட்டிருக்கூடிய தோற்றத்தின் அடிப்படையிலோ, அவர் இந்த உலகத்தில் இருக்கும் போது ஏழ்மையான நிலையில் இருக்கிறார் என்ற அடிப்படையிலோ அவரை இஸ்லாம் ஒரு காலமும் கீழ்நிலையில வைத்து பார்ப்பதில்லை. தகுதிகள் என்பதும் பதவிகள் என்பதும் கொடுக்கப்படக்கூடிய வெகுமானங்கள் அனைத்தும் உள்ளம் சார்ந்து இறையச்சம் சார்ந்த ஒரு கட்டமைப்பிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனாலதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொன்னாங்க. மஸ்ஜிது நபவில ரமலான் மாதம் வந்தா 2 பாங்கு சொல்லப்படும். அப்படி சகருக்காக சொல்லப்படுற பாங்கு யார் சொல்லுவாங்கன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. யாரு? அபிசீனிய மக்களுடைய பார்வையில, உலகத்துடைய பார்வையில, சங்க பரிவாரத்துடைய பார்வையில சொல்வதாக இருந்தா கருப்பானவர், சங்க பார்வையில சொல்வதாக இருந்தா கீழ் ஜாதி, இஸ்லாத்துடைய பார்வையில சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லுவாங்க. இது ரமலான் மாசத்துல இந்த பாங்கு சகருக்கான பாங்கு. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, கந்தரியா சஹாபி, 2வது ஒரு பாங்கு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அது தொழுகைக்கான பாங்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நியமித்துட்டு சென்றார்கள். ஒவ்வொரு போர்க்களத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போருக்கு செல்லும் போது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துறதுக்காக, நீ தான் அனைத்து மக்களுடைய இமாமாக இருப்பாய், இமாமாக உன்னுடைய வேலை, இமாமா இருந்து கொண்டு இந்த பணியை நீ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உபதேசித்தார்கள். இன்னொன்னு தெரியுமா? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யாருன்னா அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவங்களுக்கு மாமா மகள், மாமா முறை வேணும், மாமா மகள். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை ஜயீதும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய தாய் இருக்காங்களா இல்லையா, அன்னை கதீஜா ரலியல்லாஹுடைய தாய் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய தாய் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமாவும் ஜயீதும் அவர்களும், அதான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனாரும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் ஃபாத்திமா அவர்களும் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அந்த மாதிரி ஒரு முறை. இப்படி இருந்த இந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுத்த அந்த சிறப்பு என்ன தெரியுமா? பள்ளிவாசல் வைக்க சொல்றாங்க. தொடர்ந்து இப்படியே சென்று கொண்டே இருக்கிறார். அவருக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, சஹாபாக்கெல்லாம் போர்க்களத்துக்கு போறாங்க, போர்க்களத்தினுடைய செய்திகளை பற்றியும் அநியாயத்துக்கு எதிராக போராடி இறை வழியிலே தன்னுடைய இன்னுயிரை நிற்கக்கூடிய மக்களை பற்றி இஸ்லாம் சிறப்பித்து பேசுதுல, அல்லாஹ்வுடைய பாதையில சகிதானவரே பூமியில ஒரு சொட்டு அப்படி ரத்தம் உளுந்தவுடனே அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இருந்து சொன்னாங்க, கடனை தவிர என்று சேர்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுது கடனை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படி அந்த ஜிஹாதினுடைய அந்த விஷயத்திற்காக வேண்டி, அநியாயத்துக்கு எதிராக போராட வேண்டிய அந்த விஷயம் நம்ம செய்யலையே என்ற வருத்தம் வருது. யாருக்கு? ஒரு கண் தெரியாத சகாபி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்துக்கு பிறகு காதிசியா போர்க்களத்துல இவர்கள் போர்க்களத்திலே பங்காற்றுவதற்காக இது போன்ற ஜிகாதிகள் சம்பந்தப்பட்ட இந்த குர்ஆன் வசனங்களையும் அநியாயத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற இந்த குர்ஆன் வசனங்களை உள்வாங்கி நம்மளுக்கு அந்த இடம் கிடைக்காம போயிடுச்சு என்று நினைத்துக் கொண்டு காதிசியா போர்க்களத்துல கண் தெரியாமல் இருந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில இஸ்லாத்தினுடைய கொடி அவருடைய கையில் கொடுக்கப்படுகிறது. போர்க்களத்திலே கொண்டு போகக்கூடிய அந்த கொடி இவருடைய கையில் கொடுக்கப்படுகிறது. எப்படி முவத்தா போர்க்கள ஜௌஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் கையில கொடுக்கப்பட்டதோ, எப்படி முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில இஸ்லாத்தினுடைய போர் கொடிகள் கொடுக்கப்பட்டதோ, அதுபோன்று அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கையில இந்த கொடி கொடுக்கப்படுகிறது. காதிசியா போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கிணங்க இந்த போர்க்களத்திலே ஷஹீதானார்கள் என்ற செய்தியை நம்ம வரலாற்று நூட்களை பார்க்க முடியுது சகோதரர்களே.
இதை சொல்லி காட்டுவதற்கான பிரதான காரணம் என்னவென்று சொன்னா, அந்த மனிதன் பிறந்திருக்கக்கூடிய அந்த பிறப்புல அவனுக்கு ஏதேனும் ஒரு குறை இருந்தா அதனால இறைவன் அவனை தண்டிக்கக்கூடியவனாகவோ இல்ல அவனுடைய முன்ஜென்மத்தை காரணமாக சொல்லி பழிக்கக்கூடியதாக இஸ்லாம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் யாரெல்லாம் இந்த மாதிரி பழிக்கிறாங்களோ, மனித மாண்புகளை குலைத்து மனிதர்களை யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களை இஸ்லாம் கண்டிக்குது. எப்படி கண்டிக்குதுன்னா, இந்த உலகத்துல பார்வை உள்ள அவன் மனுஷன் இருந்திருப்பான், ஆனா இறைவனுடைய வேத வசனப்படி செயல்பட்டு இருக்க மாட்டான், இறை தூதருடைய சொல்லுபடி செயல்பட்டு இருக்க மாட்டேன், அப்படி நடந்திருக்க மாட்டான். அந்த மனிதனை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி காட்டும் போது, அந்த மனிதன் நாளை மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்புனா அவனுக்கு கண் தெரியாது. யா அல்லாஹ், நான் இந்த உலகத்துல வாழும்போது பார்த்துக்கிட்டு இருந்தேனே யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேனே யா அல்லாஹ் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடம் புலம்புவான், மன்றாடுவான், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், அதே மாதிரி நம்மளுடைய வசனம் வரல, நீ அந்த வசனத்தை புறக்கணித்தாய், நீ சத்தியத்தை ஏற்க மறுக்கல, நீ அசத்தியவாதியா இருந்த, அதனால இந்த நாள்ல நீ குருடனாக எழுப்பப்படுவாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதாக தன்னுடைய திருமறையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரியப்படுத்தி காட்டுகிறான். சகோதரர்களே, அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், யார் இந்த உலகத்துல வாழும்போது இஸ்லாம் என்கிற இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அதனுடைய வழிமுறைப்படி நடக்காமல், மனிதர்களை கேவலப்படுத்தி இஸ்லாத்தினுடைய வரம்புகளை யார் அத்துணையும் மீறுகிறார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் தான் இந்த உலகத்துல பார்த்து கொண்டிருந்தாலும் நாளை மறுமை நாளை அவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரியப்படுத்தி காட்டுகிறார். நம்ம இந்த உலகத்துல வாழும்போது யாரை பார்க்கணும்னு சொன்னா, அவளுக்கு ஏதேனும் ஒரு குறை இருந்தா அதனால அவர்களை நம்ம உதாசீனப்படுத்தியோ கேவலப்படுத்தியோ பேசிவிடக் கூடாது என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நினைவில் நிறுத்துறதுக்காக அல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ந்த பல்வேறு நல்ல அடியார்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுறான். அப்படி வாழக்கூடிய நல்ல அடியார்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்ட நோய்வாய்ப்பட்ட அவங்ககிட்ட எல்லாம் போய் நீங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். எப்படி இங்க உலகத்துல எப்படி இருக்கும், பாதிக்கப்பட்டானா ஒருத்தன் அவன் தான் சமூகத்திலிருந்து புறந்தள்ளி வைக்கணும். ஏன், அவன் சமூகத்தோட சேர்ந்து வர்றதுக்கு தகுதியான ஆள் இல்ல. ஏன் இப்படி கூட சொல்லலாம், பாவம் செஞ்சவன், மதிக்க தகுதியான ஆட்கள் அல்ல, அப்படிதான் இந்த உலகம் பார்க்குது. ஆனா இஸ்லாம் அப்படி பார்க்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உவேஸ் அல் கரனி என்ற ஒரு தாபி வர இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்கிறாங்க. கரன் முராத் கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் வருவாரு, ஏமன் தேசத்திலிருந்து வருவாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவுரை சொல்றாங்க. இப்படி ஒருத்தர் வருவாரு, அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா, அவருக்கு வெண்குஷ்ட நோய் இருந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஒரு காசு அளவுக்கு தான் உடம்புல இருக்கும், மற்ற எல்லா நோயும் குணமாயிருக்கும். அவருக்கு ஒரு தாய் இருக்கும், அந்த தாய் அவர் கவனித்துக் கொள்ளக்கூடிய மனிதனாக அவர் இருப்பாரு. அந்த மனிதரு வருவார் உன்னை நோக்கி, அப்படி சந்திக்கக்கூடிய நாள் உனக்கு கிடைக்குமானால், யாருக்கு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள், உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா என்று சொன்னாங்களா இல்லையா? அஸ்ஸரத்துல் முபஷ்ஷரா வாழும் போதே 10 சகாபாக்கள் சொர்க்கவாசி என்று சொன்னாங்களே, அந்த 10 சகாபாக்கள் அமீருல் முஃமினூன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சகாபி உமர் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் ஒரு பக்கம் வந்தா சைத்தான் இன்னொரு பக்கம் ஓடுறான், இவர் ஒரு பக்கம் வந்தா சைத்தான் இன்னொரு பக்கம் ஓடுறான். அமீருல் முஃமினூன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுது அல்லாஹ்வுடைய தூதர்கள், இப்படி நோய்வாய்ப்பட்டவர் ஒருத்தர் வர இருக்கிறாருப்பா, அல்லாஹ்வோட பிரார்த்தனை செஞ்சு குணமா இருக்கும், ஆனா ஒரே ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். கையில நான் கையை சும்மா காட்டுறேன், கையை நினைச்சுக்காங்க, ஏன்னா ஹதீஸ்ல கை வரல. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ல 4971 இருக்கு, இந்த செய்தி எடுத்து பார்க்கலாம், அந்த பகுதியில இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த காசு அளவுக்கு மட்டும்தான் நோய் இருக்கும். ஏமன் தேசத்துல இருந்து வருவாரு, தாய் ஒருத்தவங்க இருப்பாங்க, கவனிச்சுக்குவாரு, அவர் சந்திக்கிற நாள் வரலாம் உனக்கு, இது முன்னறிவிப்பு. அப்படி சொன்ன உன்னை உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த கூட்டம் வந்தாலும் அவங்கள்ட்ட விசாரிப்பாங்க, உவேஸ் ஒருத்தர் வந்திருக்கிறார், உவேஸ் அல் கரனி, அவருக்கு இப்படி நோய் இருந்துச்சு, ஒரு தாய் இருந்தாங்க, அவர் கவனிச்சுக்குவாரு, அந்த கரன் கோத்திரத்தை சேர்ந்தவர், இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு விசாரித்து கொண்டே இருப்பாங்களாம். அப்படி விசாரித்து கொண்டே இருக்கும்போது ஒரு முறை அவங்க சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே உவேஸ் போய் கேட்கிறாங்க, நீங்க முரண் கோத்திரத்தை சேர்ந்தவரா? ஆமாங்க. நீங்க உங்களுக்கு இந்த வெங்குஷ்ட நோய் இருந்து குணமாச்சா? அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சு. ஆமா. உங்களுக்கு ஒரு தாய் இருக்காங்களா? ஆமா. எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க உங்களை சந்திக்க வேண்டி இருக்குன்னு சொன்னாங்க, சந்திப்பேன்னு சொன்னாங்க, உங்களிடம் எனக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள், நீங்க எனக்காக பிரார்த்தனை செய்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எவ்வளவு பக்குவம் பாருங்க. உவேஸ் பின் அல் கரனி ரஹமக்கமுல்லாஹ் அவர்கள்
தாபீன்கள் சஹாபாக்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு சொல்றோமோ அது போல தாபீன்களுடைய வரலாறை நம்ம சொல்லணும். அவங்க சொல்றாங்க, நீங்க தான் உம்ராக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க தான் துவா செய்யணும் அல்லாஹ்விடம் எனக்காக. அவ்வளோ பக்குவம், அவ்வளோ பேணுதல். எங்க நீங்க போறீங்க உமரை? நான் கேட்கிறேன், கூஃபாவுக்கு போறேன். ஈராக்கு சொல்றாங்க, கூபா இல்ல, ஈராக்கு சொல்றாங்க. ஈராக் சொன்னா நான் ஆளுநர் கடிதம் எழுதி தருவா? இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். போயிட்டாங்க, இல்ல போயிட்டாங்க. பிரார்த்தனை செய்ய உமர் இல்லையா கெஞ்சினாங்க, பிரார்த்தனை செஞ்சாங்க. ஒரு செய்தியில வருது, இன்னொரு செய்தியில அவங்க பிரார்த்தனை செய்ய சொன்ன மாதிரியும் வருது. இவங்க ஈராக்கு போனதுக்கு அப்புறமும் உமர் அலி எல்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? உவைஸ் அல் கர்னி எப்படி இருக்காரு, நல்லா இருக்கிறாரா, நல்லா இருக்கிறாரான்னு விசாரிப்பாங்க. எப்படி இது எப்படி பார்க்கணும்? இஸ்லாம் எப்படி பாக்குது? நோய்வாய்ப்பட்டவன் கேவலமான ஆளா? அப்படியா? எவ்வளவு சிறப்பு பாருங்க. அமீருல் முஃமினீன் உமர் சாதாரண ஆளு. உமருங்க சாதாரண ஆளா? காந்தியடிகளை பார்த்து சொன்னாங்க, உமர் மாதிரி ஒரு ஆட்சி வேணும்னு சொன்னாங்க. அப்படி நீதமான ஒரு ஆட்சி. உமர் அலி எல்லாம் சொல்றாங்க, அவர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்கிறாரா, நல்லா இருக்கா விசாரிப்பாங்களாம். அங்க வந்து ஒரு ஆட்சியாளர் சொல்றாரு, இந்த உவேஸ் இருந்தாங்களே நல்லா இருக்காங்களாங்க அப்படின்னு உமர் அலியா கேட்கும்போது, ஆமா இருக்கிறாரு, மக்களோடு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார் என்று உமர் அலியா சொல்லப்பட்டது. யார்கிட்ட பிரார்த்தனை செய்ய சொல்லி? நோயாளிகள்கிட்ட. நோயாளி நம்முடைய பார்வையில, உலகத்துடைய பார்வையில எப்படி இருக்கு இன்னைக்கு? மோசமான பார்க்கிறோம். நம்மளும் இன்னைக்கு அப்படி பார்த்துடக்கூடாது. அல்லாஹ் யார்கிட்ட துவா வச்சிருப்பாங்க? ஏன்னா நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கல்ல, அப்ப அவங்களுடைய உள்ள எவ்வளவு இருக்கும், அப்படியே அல்லாஹ்வோட நேரடி தொடர்புல இருப்பாங்க. வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அல்லாஹ் தன்னோட துவா ஏத்துக்கணும்னு சொல்லி வேற எந்தவித சிந்தனையும் இல்லாம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறதே ஒரே நோக்கமா இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல நம்மளுக்காக துவா செய்ய சொல்லி கேட்கிறது சிறப்பு, கூடுதல் சிறப்பு என்பது இந்த ஹதீஸ் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது மாதிரி ஏராளமான செய்திகளை சொல்லிக் கொண்டே போலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி பாருங்க, சஹீஹுல் புகாரில 5653 இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய செய்தி. ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த கருப்பு நிற பெண்ணை பாத்தீங்க, இந்த பெண்ணை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. நாங்க உடனே கூட கேட்டாங்க, எதனால, என்ன காரணம்? கருப்புனா இங்க என்ன? தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோல்ல இருந்து பிறந்த சத்திரியன், துணையிலிருந்து பிறந்த வைஷ்ணவன், அதுக்கு கீழே பிறந்தவன் சூத்திரன், அது கீழே பிறந்தவன் பஞ்சமர்கள். அப்படிதானே? கருப்பா பிறந்துட்டா அது மோசமானவன். இது மாதிரி இருக்குல்ல. இஸ்லாத்துல பாருங்க, யாரையும் குறை சொல்வதற்காகவோ யாரையும் தாக்கி பேசுவதற்காக வேண்டிய அல்ல இந்த இது. அப்ப இந்த கருத்த நிற பெண்மணி பாக்குறாங்க, பாத்தீங்க சொர்க்கவாசினாங்க. கூட இருந்த சஹாபாக்கள் என்ன காரணம், எதனால அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சம்பவத்தை அப்படியே பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஒரு முறை இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்தாங்க. இந்த பெண்மணிக்கு காக்கா வலிப்பு ஏற்பட்டு அப்படியே கீழே விழுந்துறாங்க. அந்த பாதிப்பு குறித்து அல்லாஹ்வுடைய முறையிட வர்றாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பாதிப்பு இருக்கு, நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரிம்மா நான் பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்றாங்க. அந்த பெண்மணி கொஞ்சம் தூரம் போனோடனே, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே பக்கத்துல அந்த பெண்மணி வர்றாங்க. வந்த உடனே, நீங்க இதை பொறுத்துக்கலாமே, பொறுத்துக்கிட்டா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நோய்வாய்ப்பட்டவர் தனக்கு ஏற்பட்டக்கூடிய துன்பங்களை பொறுத்துக்கிட்டா அல்லாஹ் நாடிதான் நாளைக்கு 14ஆம் நாள் நட்சத்திரத்தை போல சொர்க்கத்துல மின்னுவார். அப்படித்தானே? உலகத்துல எந்த காயங்கள், துன்பங்கள், துயரங்கள், மனக்கவலை எதுவாக இருந்தாலும் அப்படியே மரத்துல இருந்து இலை உதற மாதிரி அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறானா இல்லையா? அப்ப இந்த பெண்மணி இப்படி சொன்ன உடனே இந்த பெண்மணிக்கு ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, நீங்க பொறுத்துக்கலாமே, பொறுமை காக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. நான் பொறுமை காட்டுக்கிறேன், ஆனா ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட். அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, நான் இது பண்ணும்போது எனக்கு காக்கா வலிப்பு வர்றப்ப என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது. எல்லாரும் அதை பாக்குறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்குது. அந்த ஆடை மட்டும் விலகக்கூடாது, அல்லாஹ்ட்ட நீங்க துஆ செய்யக்கூடாதா? அன்புள்ள சகோதரிகளே, சில பேர் கல்யாணத்துக்கு போகிறோம் என்கிற பெயர்ல தங்களுடைய ஆடைகள்ல அனைத்து பகுதிகள், பெருவாரியான பகுதிகளை குறைத்துக் கொண்டு தங்களுடைய அங்கங்களை காட்டிக் கொள்ளக்கூடிய சில இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்கள். தேவைக்கேற்ப, இடத்துக்கேற்ப புர்காக்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சஹாபிய பெண்ணுடைய வரலாறு பாருங்க. பூரண ஜென்ம இஸ்லாத்துல இல்லை என்று சொல்வதற்காக இந்த பதிவு இருந்தாலும், இதுல எனக்கு என்ன படிப்பினை என்று பார்க்கணும்ல, பேசக்கூடிய எனக்கு என்ன படிப்பினை என்று பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அத்துணை மக்கள், இந்த பாதிக்கப்பட்ட பலகீனமான மக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை பார்க்கும்போது ஒரு அன்பான கண்ணோட்டத்துல, ஆரோக்கியமான கண்ணோட்டத்துல அவர்களிடம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு சமூகம் பலவீனப்படுத்தப்படுது வேண்டுமென்றே.
வேண்டுமென்றே அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். உலகத்தினுடைய அரங்கத்திலே அவர்களை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. ஏன் நான் இப்ப எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு நேரடி இந்த தலைப்பு சம்பந்தப்பட்டதா என்று கேட்டால் இல்ல, அது இல்ல. ஆனா நம்ம வாழ்வோடு சம்பந்தப்பட்டவர்கள், நம்மளுடைய பிரார்த்தனையோடு சம்பந்தப்பட்டவர்கள், அனுதினம் செத்து செத்து பிழைக்கக்கூடிய மக்கள், பலஸ்தீன மக்கள் இன்னைக்கு பலவீனப்படுத்தப்படுறாங்க. சொல்லி மாற முடியாத இருக்க கஷ்டங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எதை பத்தி சொல்லணும்? ஜெனீனை பத்தி சொல்லணுமா, துல்கோரம் பத்தி சொல்லணுமா, நப்லஸ பத்தி சொல்லணுமா, கஸ்ஸா, கான் யூனிஸ், ரஃபா, டயர் அல்-பலா, பீட் கனூன், எரேஸ், ஒவ்வொரு பகுதிகளிலும் அநியாயம் நடக்குது. சமீபத்தில் நான் படிச்ச ஒரே ஒரு பதிவு மட்டும் சொல்றேன், பெண்கள் சார்ந்த பதிவு. 100 என்ன சொல்ற டாக்டர் 3 மாசம் 4 மாசம் வீட்டுக்கு போகாம ஹாஸ்பிட்டல்ல இருந்த பெண்மணி நடந்த சம்பவத்தை விவரிக்கிறாங்க. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கர்ப்பிணி வருவாங்க. அன்புள்ள சகோதரிகளே, நம்ம வீட்டுல முதலாவதா ஒரு குழந்தை பெற்றிருப்போம்ல, நம்மளுக்கு குழந்தை இருக்குல்ல, அப்ப முதலாவதா நம்ம மனைவி கருவுட்டு இருந்தா எப்படி பார்ப்போம்? 2ஆவதா கருவுட்டா சரி, 3ஆவதா எவ்வளவு அன்பு செலுத்துவோம். இந்த பெண்மணிகளுக்கு போதிய சாப்பாடு இல்லை, சத்து குறைபாடு உள்ளவர்களாக 25 வருஷத்தை வரலாற்றுல முதல் முறையாக பலஸ்தீனத்துல கஸ்ஸாவுல நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வரக்கூடிய பெண்கள் வர்றாங்க. வந்தா சுத்தமானவர்கள், அழகான மக்கள், தோட்டத்தில் அடிப்படையில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஜட, சரியான சாப்பாடு கிடையாது. முடிகள் அகற்றப்படாம எங்க மருத்துவமனைக்கு வர்றாங்க. நாங்க எல்லாத்தையும் சரி செய்து குறுகிய நேரத்துல அவங்களுக்கு பிரசவம் பார்த்து நாங்க வெளியில அனுப்பிச்சிடணும். அல் அவுதான் சொல்லி மகப்பேறு மருத்துவமனை, அது அந்த நான் ஹாஸ்பிட்டல் அனுப்புவேன். அப்படி அனுப்புறப்ப அந்த 100ங்கிற பெண்மணியை பத்தி ஆர்டிகல் அல் ஜசீரால அந்த ஆர்டிகல் நான் படிக்கிறேன். அல் ஜசீரா டிஆர்டிவி நியூஸ் தெரியல, ஆனா 2ல ஏதோ ஒன்று படிச்சது ஆத்தட்டிக்கான. யார் கேட்டீங்க லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேன் நான். அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, என்கிட்ட எல்லா பெண்களும் கெஞ்சுவாங்க, என்னன்னா தையல் போடக்கூடாதுன்னு கெஞ்சுவாங்க அப்படின்னாங்க. இதை நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு புரியல. சரிங்க பண்ணா தையல் போடணும்ல, நார்மலா டெலிவரி ஆனா தையல் போடணும். எனக்கு ஒண்ணுமே புரியாம என் மனைவிட்ட கேட்டேன், இது என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. என்ன விவரிச்சு நம்ம கேட்க முடியல. என் மனைவிட்ட கேட்டேன், என்னம்மா இது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மறுபடியும் 2 வாட்டி படிச்சு கேட்குறேன், எனக்கும் புரியலைங்க. எப்படிங்க தையல் போடாம இருக்க முடியும், எப்படி வாழ முடியும், எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணுமே புரியாம அப்படியே நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன். பிறகு சில செய்தி அப்படியே படிக்கிறப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. அங்க இந்த தையல் போடுறப்ப இந்த லிப்னோகைன் லோக்கன் ஒரு மருந்து கொடுப்பாங்கல்ல, குளோரோஃபார்ம், அந்த மருந்து இல்லை. இந்த மருந்து இல்லாதனால சகோதரிகளுக்கு தையல் போட நான் கெஞ்சுவாங்களாம். அதையும் மீறி அங்க தையல் போடப்படும். உலகத்துல யாருமே சகோதரிகளை பேசல. சகோதரிகளே, நம்மளும் பேசாம இருக்கிறோம். ஆனா கூத்தாடிகளை பத்தி பேசுறோம். இவன் படம் ஓடிச்சா, அவன் படம் ஓடிச்சா அப்படின்னு. எவ்வளவு இந்த மாதிரி என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு 40-50 கொடுமையான வரலாறுகளை வச்சிருக்கிறேன். ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன், நேரத்தை கவனத்துல வச்சு. பலவீனப்படுத்தக்கூடிய இந்த மக்களுக்காக நம்முடைய வாழ்நாள நம்ம செஞ்ச விஷயம் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு சந்தர்ப்பம் சகோதரில அல்லாஹ் பாக்குறான். ஒரு குழந்தைய கூட்டு போனாங்கன்னா அதை பாக்குறப்ப என்னுடைய குழந்தைய விடுற இது டியூஷனுக்காக நடந்த சம்பவம் அல்லாஹ் பாக்குறான். ஜும்மா மேடை, புனிதமான மேடை. அந்த குழந்தைய போகும்போது பலஸ்தீன மக்கள் தான் ஞாபகம் வர்றாங்க. 1000 குழந்தைகளுக்கு கை கால் இல்லை. உலகத்துல எந்த நாய் பேச மாட்டேங்கிறான். நேட்டோ பட அமெரிக்க நாய் பேச மாட்டேங்கிறான். அவன் கொடுக்கிற குண்டுதான் இன்னைக்கு அல்மமாசில போடப்பட்டிருக்கு. ஆனா உலகத்துல வேடம் போடுறாங்க. கமலா ஹாரிஸ், ட்ரம்ப், ஜோ பைடன் எல்லாரும் வேடம் போடுறாங்க. 17,000 அநாத குழந்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? 17,000 அநாத குழந்தைகள், 40,000க்கு மேல இறந்து போயிருக்காங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு இன்னிலிருந்து கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 50 குழந்தைகளுக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை. நம்மளும் அப்படி அந்த மக்களோட நம்மளுக்கு தொடர்பு இல்லையா? அந்த பகுதியோட நம்மளுக்கு தொடர்பு இருக்கிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹில் லைலத மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி வபாரக்னா அலி நூரிஹி. அந்த இடம் புனித பூமி எல்லாம் சொல்லி காட்டுறானே. யாருக்கு? கஸ்ஸா மக்களுக்கு மட்டுமா? நம்மளுக்கு இல்லையா? இந்த மக்களை பத்தி பேசுங்க. சீஸ் ஃபயர் வர்றதுக்கும் அரசியல் களத்தோடு புரிந்துணர்வோடு இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்.
மாட்டு மத நண்பர்கள், இந்து மத சகோதரர்கள், அன்பையும் நேசத்தை விரும்பக்கூடிய பல மக்கள் இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் சேருங்க. கிறிஸ்துவ நம்பர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அவர்களுக்காக இன்னும் செய்ய வேண்டிய முக்கியமான ஜும்மாவுடைய நேரத்துல கையேந்து அவங்கள பிரார்த்தனை செய்ய. நம்ம பிள்ளைய தொழுக வச்சு ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு அதுவா செய்ய சொல்லுங்க. பலவீனப்பட்டவர்களை இன்னைக்கு உலகம் கொடுமைப்படுத்துது. அதுல ஒண்ணுதான் பாலஸ்தீனம். இன்னொரு பக்கம் சங்க பரிவாரர்கள் அவர்கள் கேவலமாக சித்தரிக்கிறார்கள். இஸ்லாத்தில் அப்படிப்பட்ட நிலை இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய வெகுமதிகளையும் சிறப்புகளையும் உணர்ந்து நம்ம குர்ஆன் சுன்னா அடிப்படையில செயல்பட வேண்டும் என எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்து எனது இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தொடர்ந்து இஸ்லாத்திற்கு எதிராக பின்னப்படக்கூடிய பல்வேறு விதமான சதி வேலைகளை ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. அதில் சிந்தித்து செயல்பட வேண்டிய தருவாயில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் NCRPCR என்று சொல்லப்படக்கூடிய கல்வி நிலையங்கள் சார்ந்து பாட புத்தகங்களை தயாரிக்கக்கூடிய அல்லது கண்காணிக்கக்கூடிய அமைப்பு, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கீழ் இருக்கக்கூடிய நிறுவனம் NCPCR. இந்த நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கை எதை ஒட்டி வருது என்று சொன்னால், 2004 அலகாபாத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் சார்ந்து தொடுக்கப்பட்ட ஒரு நிலை. அங்க 7442 மதரசாக்கள் இருக்கிறது. 21,000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்து மதத்தை சேர்ந்த ஆசிரியர்களும் அதில் இருக்கிறார்கள். சுக்லா போன்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 1762 கோடி ரூபாய் இவர்களுக்கு சம்பள பாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முனவர் பட்டம் பெற்ற BA MA மாஸ்டர் ஆஃப் டிகிரி பண்ணவர் கூட கிட்டத்தட்ட 5000-6000 கொடுக்கக்கூடிய ஒரு அவ்வள நிலையில இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நிலையானது, அதாவது இந்த அரசாங்கம் NCRPCR என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னா, மதரசாக்கள் நடத்தக்கூடிய கல்வி பாடத்திட்டங்கள்ல தீனியாத்துல தாலிபான்களுடைய கல்வி இருக்கிறது. அடப்பாவிகளா, இது எதற்காக சித்தரிக்கிறார்கள்? தவறானது. அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இதுக்கு அனுமதி இருந்தாலும் ஆனாலும் இதுல இவர்கள் பசுந்தோல் போத்திய புலி மாறி செயல்படுகிறார்கள் என்ற ஒரு நச்சு கருத்தை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க. இதே சந்தர்ப்பத்துல இன்னொரு பக்கத்துல அம்ரஹா என்கிற மாவட்டத்துல ஒரு 7 வயசு மாணவன், அவன் ஒரு பள்ளிவாசலுக்கு, ஹில்டன் கான்வென்ட் ஸ்கூலுக்கு கொஞ்சம் கறி எடுத்துட்டு போனதாகவோ இல்ல கறி எடுத்துட்டு போன தகவல் தான் வருது. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் அவினேஷ் என்ன செய்கிறார் என்று சொன்னா, அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி தனி அறையில அடைத்து வைக்கிறார். இந்த 7 வயசு சிறுவன் கோயிலை இடிக்க போறான், குண்டு வைக்க போறான், அப்படி செய்தியை பரப்புறாங்க. ஒரு புறம் இது அந்த மதரசா கல்வி நிலையங்கள், அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட மதரசா கல்வி நிலையங்களை பிரித்தெடுத்து அதில் வன்முறையை இஸ்லாம் புகுத்துவதாக தவறான தவறுகளை, அவதூறுகளை ஒன்றிய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் செய்திருக்கு. மறுபுறம் பள்ளிக்கூடங்கள்ல இஸ்லாமிய சென்று படித்தா அவர்களுமே வெறுப்புணர்வான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தை முஸ்லிம்கள் இந்த தாக்குதலுக்கு உள்ளான இந்த சூழ்நிலையில கூட அர்ப்பணிப்புடன் தியாகத்துடன் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையுடன் முஸ்லிம்கள் நடந்திருக்கிறார்கள். இமாச்சல பிரதேசத்துல சஞ்சௌலி என்கிற மாவட்டத்துல ஒரு அப்ரூவ்டு லேண்ட் இல்லாத ஒரு பகுதியில் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு என்று சொல்லி தேவ்பூமி சங்கர் என்கிற ஒரு இந்துத்துவ அமைப்பு போராடுகிறது. போராட்டம் உக்கிரமாக நடைபெறுகிறது. ஒரு கட்டத்துல மக்களுக்கு மத்தியில பிரச்சனை வருவதை அறிந்த அங்க இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு வாரியம், அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூட அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் அனைவரும் சேர்ந்து இந்த பகுதியில பள்ளிவாசல்ல சில பகுதிகள் ஆக்கிரமிப்பட்டு கட்டப்பட்டிருக்கு, இங்க பிரச்சனை வருது, பிரச்சனை வேணாம், இந்த நீங்களே இடிச்சுங்க நகராட்சியில் போய் சொல்லி கூட்டிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட முஸ்லிம்களே தான் நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறார், ஊடுருவக்காரர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளுடைய கல்வி நிலையங்கள் இருந்து சகோதரர்களை கவனிக்கணும். மதரசாக்களை நடத்தக்கூடிய இல்ல மதரசாக்கள் நடத்தணுங்கிற சித்தாந்தம் இப்ப நம்மளுக்கு வந்திருக்குது. உலக கல்வியோட சேர்ந்து மாறு கல்வியை கொடுக்கணும், ஏன்னா ஹிஜாப் வேணப்பட முடியல, அங்க சத்தியத்தை சொல்ல முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதோடு சேர்ந்து இந்து மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் அரைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையான நன்மையான விஷயங்களை போதிக்கணும், அப்படி நம்ம கல்வி நிலைகளை உருவாக்கணும். முஸ்லிம்களுக்கு என்ன இப்பதான் உதிச்சிருக்கு, நம்மளுக்கு இத்தனை நாள் அதை செய்யல. ஆனா உதிச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்துல ஒரு அவதூறான கருத்தை மத்திய அரசாங்கம் பரப்பி இருக்கிறது. எந்த சூழ்நிலை பள்ளிவாசல்ல முஸ்லிம்கள் அர்ப்பணித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அப்ப நம்ம இதை கவனத்துல வச்சு மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக, இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக களம் காண நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம்.
ஏன்னா வக்ஃபு போர்டு விஷயமா அதுலயும் மிகப்பெரிய ஒரு அவதூற, மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சு எப்படியாவது முஸ்லிம்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துவிட வேண்டும், அவங்ககிட்ட அவ்வளவு சொத்து இருக்கலாம் என்ற முனைப்புடன் சிந்தனையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி நம்மளுடைய கண்டனங்களை பதிவு செய்யணும். அதனுடைய லிங்க் கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு எல்லா பள்ளிவாசலையும் கொடுப்பாங்க. தேவைப்பட்ட நம்ம பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக போடுவாங்க, இயக்கங்கள் சார்பாக கூட போட்டிருக்கிறாங்க. இந்த இயக்கம் அந்த இயக்கம் எல்லாம் பார்க்காதீங்க. எந்த அமைப்பு, எந்த உலமா சபை, எந்த இயக்கமாக இருந்தாலும் உங்களுடைய கண்டனங்களை அதை பதிவு செய்யுங்க. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை என்பதை பதிவு செய்யுங்க. ஏன்னா பதிவு செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இதுவும் பதிவு செய்யணும்னா ரொம்ப ஆபத்தாக முடிந்துவிடும். ஏன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் நாட்டினுடைய பிரதமரும் சேர்ந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி இருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி என்பது அவர்களுடைய நம்பிக்கை என்பதாக செய்கிற விஷயம், அது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நாட்டினுடைய பொறுப்பில் இருக்கிற இப்படி செய்கிறது மிகப்பெரிய பயமாகவும் நீதிக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக நம்ம சொல்லல. என்சிபி தேசியவாத காங்கிரஸ் இருக்குதா இல்லையா, சரத்பவார் அவருடைய மகள் சொல்றாங்க சுப்லா, இந்த மாதிரி போறது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும், எங்களுக்கு பயமா இருக்குன்னு. உத்தவ் தாக்கரேனுடைய எம்எல்ஏ சொல்கிறார், எங்களுடைய கேஸ் வர இருக்குது, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கணும், எங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறார். பிரசாந்த் பூஷன் இதை பத்தி சொல்றாரு, வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், இப்படி செயல்படுவது சரியல்ல, எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குதுங்கிறாரு. அப்ப இதே பயத்தை முஸ்லிம்களுக்கும் உண்டாகுமா இல்லையா? இப்ப நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நீதி சார்ந்து சட்டம் சார்ந்து சரியாக செயல்பட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். அப்ப இந்த சூழ்நிலை கருத்துல வைங்க. நம்ம இதையும் பதிவு செய்யாம போயிட்டா என்னவாகும் சிந்திச்சு பார்க்கணும். அதே சமயம் இது போன்ற நிகழ்வுகள்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கலந்து கொள்ள கூடாது. ஏன்னா அதிகார வர்க்கங்களோடு சேர்ந்து போறப்ப ஒரு நாட்டினுடைய பிரதமர் நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களை கண்டுகொள்ளாமல் செயல்படக்கூடிய இந்த பிரதமரோடு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செல்லும் போது நீதித்துறையின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுவதாக எப்படி அரசியல்வாதிகள் சொல்லுகிறார்களோ அது மாதிரியான சிந்தை முஸ்லிம்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, வந்திருக்கிறது என்பதையும் இதன் வழியாக நம்ம செய்தியாக சொல்லிக் கொள்கிறோம். மக்களாகிய நம்ம இருந்து புரிஞ்சு கொள்ளணும். நம்ம பெற வேண்டிய படிப்பு அப்படி செய்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது செய்யலாம், அதை செய்யலாம், எல்லாம் நான் சொல்ல டேட்டா அவ்வளோ இருக்கு நம்மகிட்ட. இந்த பிரியங்கா கணுக்கை வச்சிருக்க டீட்டெயில் மட்டும் என்கிட்ட அவ்வளோ இருக்கு. என்சிஆர் பிசிஆரை மட்டும் அவர் பீகார்ல என்ன பேசினாரு, அப்புறம் உத்தரப்பிரதேச கல்வி நிலையங்கள் எப்படி இருக்குது, இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நிறைய பேசலாம். என்ன தீர்வு? இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போனா என்னங்க? இது மாதிரி நிறைய நான் சொல்லுவேன், நீங்க ஒரு 10 நியூஸ் சொல்லுவீங்கல்ல. என்ன தீர்வு? எதை நோக்கி நம்ம பிரயாணிக்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, அதிகார வர்க்கங்களில் இருந்து கொண்டு நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இப்ப அதிகாரத்தை கேட்கக்கூடாதா? அதிகாரம் ஹராமா அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செஞ்சாங்க. காலு இன்னி ஜாயிலக லின்னாசி இமாமா, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகள்ல தலைவர்களை ஏற்படுத்துறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தலைவர்களை கேட்டாங்களோ அதனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஏன் அதனாலதான் ரசூலுல்லாவே வந்தாங்க. நம்ம கேட்போம், நம்மளுக்கெல்லாம் குறுகிய சிந்தனைங்க எப்பயுமே. நம்ம பிள்ளைகள நல்ல இன்ஜினியர் ஆகும், நல்லா சம்பாதிக்கலாம், டாக்டர் ஆகு, நல்ல கார்ல போலாம், இப்படியா ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இப்படியே மட்டும் சொல்லி கொடுக்குதுப்பா. நீ ஐஏஎஸ் ஆகணும் அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி, ஏன் நீ ஐபிஎஸ் ஆகணும் உமர் மாதிரி, அப்படிலாம் சொல்லி கொடுக்கணும். நம்மளுக்கே குறுகிய சிந்தனை எப்படி நடக்கணும்? நம்ம பிள்ளைய லீடர்ஷிப்பா நினைங்களேங்க, நம்ம பிள்ளைய லீடர்ஷிப். நம்ம ஏன் புள்ள இந்த உலகத்தை சத்தியத்தை சொல்லி யார் வந்தா மது ஓடிப்பாங்க சொல்லுங்க? யாருக்கு மது மேல தீராத ஒரு வெறுப்பு இருக்குது? இந்த சமூகத்தான இருக்குது. அதனால இந்த சமூக சீர்கெட்டு போகுது மனித குலம், அதை நம்ம தான் அக்கறைப்படுறோம். அப்ப நம்ம பிள்ளைகள் அப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம துவா செய்யணும். இது தீர்வு. அடுத்தபடியாக இரண்டாவதாக இந்த மத்திய அரசாங்கம், இந்த ஒன்றிய அரசாங்கம் மனித குலத்துக்கு செஞ்சிருக்கக்கூடிய துரோகம் ஒன்றல்ல ரெண்டல்ல, இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டி இதை ஒரு பரப்புரையாகவே முஸ்லிம்கள் செய்யணும். வாட் எவர் இட் இஸ், எந்த ரூட்ல வேணாலும், சோசியல் மீடியா செய்யுங்க, பிட் நோட்டீஸ் போறீங்களா, பிட் நோட்டீஸ் போடுங்க, எந்தெந்த ரூட்ல முடியுதோ அந்தந்த ரூட்ல கல சூழ்நிலை புரிஞ்சு வார்த்தை பிரயோகங்களை கரெக்டாக அமைச்சு பிரச்சாரம் செய்யணும். ஏனோ தானு பேசிடக்கூடாது, ஆத்திரத்துல உச்சியில போய் பேசிடக்கூடாது. எதை பேசணுமோ எப்படி நேர்த்தையா அழகாக பேசணும். எந்த அதிகார வர்க்கத்துல உட்கார்ந்து கொண்டு நம்மளை ஆட்டி படைக்க நினைக்கிறார்களோ அந்த அதிகார வர்க்கத்திலிருந்து துடை தெரிவதற்காக இந்த முஸ்லிம்கள் களம் காணுவது நம்மளுக்கு இன்னும் சொல்லப்போனா மார்க்கம் வலியுறுத்திய செய்திங்க. அதுதான் மார்க்கம் அப்படிதான் நம்மளுக்கு சொல்லி காட்டுது. அப்ப மார்க்கம் வலியுறுத்திய செய்தி கூட நம்ம செய்யாம இருக்கிறோமே. வரக்கூடிய தேர்தல் காலங்கள்ல இத பள்ளிவாசல்கள்ல நம்ம எடுக்கணும், இந்த பணி எடுக்கணும், செஞ்ச அநியாயத்தை லிஸ்ட் போட்டா பேப்பர் பத்தாதுங்க, அவ்வளவு அநியாயம் இருக்குங்க, அவ்வளவு அக்கிரமம் இருக்குங்க. இதை மக்கள்கிட்ட சொல்லாம இருக்கிறோம். இது மார்க்கடிப்புல சரியா? சிந்திச்சு பாருங்க. அப்ப தீர்வுகள்ல ஒன்று என்னன்னா நம்ம பிள்ளைகளை துவா செய்வது. இரண்டாவதாக முஸ்லிம் உம்மத் இதற்காக
களம் காண வேண்டும், இறங்கி போராடணும். இவர் தவறானவர் என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்டி அந்த எந்த அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த அதிகாரத்தை அவருடைய கையிலிருந்தே பிடுங்கி அவரை அதிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய வேலையை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான நம்மளுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.